இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஆதார வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செய்கையில் நீங்கள் ஆரம்பிக்க போகிற எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் அதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நீங்கள் அதை செய்து பாருங்கள். நாம் செய்கிறதை காட்டிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இணைந்து அவரிடத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு நாம் இணைந்து செய்கிற செயல்கள் அது சிறப்பாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தான் நீதிமொழிகளில் ஞானி நமக்கு இப்படியாக கற்றுத்தரு, அவன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உலக பிரசித்தி பெற்ற பியானோ கலைஞர் உடைய இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அரங்கத்தில் ஆயிரமான கூட்டங்கள் காத்திருக்கிறாங்க. அந்த பியானோ நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண அந்த மனிதர் குடும்பத்தோடு தன்னுடைய சின்ன பிள்ளையோடு வந்திருக்கிறார். அவர்தான் அந்த பியானோ எல்லாம் அந்த ஸ்டேஜில் வைத்து விட்டு அதை நன்றாக வாசிக்கிறதா என்று அதையெல்லாம் செக் பண்ணி கொண்டிருந்தார், சோதித்து பார்த்து கொண்டிருந்தார். சோதித்து முடித்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவர் வரவில்லை. சற்று நேரத்தில் அவர் வரப்போகிறார். அப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற அந்த மனிதனுடைய பெண், சிறு பிள்ளை, 6 வயது பிள்ளை, அவள் பியானோவை அப்போது தான் கற்று கொண்டிருக்கிறாள். அவள் ஓடி வந்து அந்த பியானோவில் அமர்ந்து அவளாக வாசிக்க ஆரம்பித்தாள். என்ன வாசிக்க ஆரம்பித்தாள்? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று ஒவ்வொரு விரலாக வைத்து அழுத்தி கொண்டு வாசிக்க ஆரம்பித்தாள். அரங்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, இவள் பார் சின்ன பிள்ளை தைரியமாக போய் உட்காந்து டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று வாசிக்கிறாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவள் தத்தி தத்தி வாசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த உலக பிரசித்தி பெற்ற பியானோ கலைஞர் ஸ்டேஜுக்குள்ளே வரார். ஸ்டேஜுக்குள்ளே வந்த உடனே எல்லாரும் பதற்றம். ஐயோ, அவர் என்ன சொல்ல போகிறார் தெரியல, இந்த பிள்ளை இந்த காரியத்தை வாசித்து கொண்டிருக்கிறது. இந்த மேனேஜரும் ஓடி வருகிறார். ஐயோ, இந்த பிள்ளையை தூக்க வேண்டுமே, அவர் அமர்ந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த பியானோ கலைஞர் கையை காட்டினாராம். என்ன கையை காட்டுறார்? அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று. நேராக நடந்து வந்து அந்த பிள்ளைக்கு முதுகு பின்பாக நின்று அந்த பிள்ளை பயந்து அதை இல்லை நிறுத்தாத, வாசித்து கொண்டே இருக்கிறா. இவர் 2 கையும் வைத்து அவள் வாசிப்பதற்கு ஏற்ற கூடவே இவர் வாசிக்க ஆரம்பித்தார். சாதாரணமாக கேட்ட அந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டு அந்த பிரசித்தி பெற்ற பியானோ கலைஞரும் சேர்ந்து இசைக்கும் பொழுது அது ஒரு அற்புதமான இசையாக வெளிவந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள். நான் வாசித்தால் நீங்களும் நானும் வாசிக்கும்போது, நீங்கள் நானும் செய்யும்போது அந்த செயல் சாதாரணமான செயலாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், அந்த உலகத்தை படைத்தவர், அவர் நம்மோடு கூட இணைந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பியானோ கலைஞர் இசைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆகவே தான் நீதிமொழியில் சொல்லுகிறான், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் உன்னையோடு கூட சேர்ந்து, அவரோடு கூட சேர்ந்து, அவர் யோசனைகளோடு சேர்ந்து நம்ம அதை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவோம். அன்பின் பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய கரங்கள் நேர்த்தியான கரங்கள். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் அற்புதங்களை செய்கிற கரம். உம்முடைய கரத்தில் அந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் அதை எங்களுக்கு அற்புதமான ஒரு காரியமாய், ஆஸ்வாதமான ஒரு காரியமாய் மாற்றி தருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இந்த காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த நாளில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவருடைய எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.